இந்த 360 டிகிரி எங்கே கரெக்டாக வேலை செய்யுதோ அங்கே நல்ல சக்தி இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. இதை வெளிப்படுத்தக்கூடிய குறியீடு தான் ஸ்வஸ்திக் குறியீடு. இந்த பஞ்சபூதத்தையும் நம்ம வீட்டில் சமநிலையில் சுழற்சியோடு வைப்பதற்கு வீட்டினுடைய சுற்றுச்சுவர் ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. எந்த பூதம் அதிகமானாலும் பிரச்சனையை நம்ம சரியாக அளவு பிரித்து நம்ம மன இவ்வளோதான் அளவுன்றதை நமக்கு சொல்கிறது எதுவாக இருக்கிறது? காம்பவுண்ட் வாலாக தான் இருக்கிறது. பக்கத்து வீட்டோடைய வடமேற்கு செப்டிக் டேங்க்கு நம்ம வீட்டில இருந்து பார்த்தோன்னா வடகிழக்காக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இந்த மேடு பள்ளங்களை நாம் என்ன பண்ணியாகணும்? சரி பண்ணியாகணும் இல்லையா? அது எந்த திசைன்னு நம்ம குறிப்பிட்டு முடிவு பண்ணியாகணும் இல்லையா? அதுக்கு இந்த காம்பவுண்ட் வால் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டு தலைவனுடைய வளர்ச்சி சர்க்கரை வியாதியோடு இருக்கிறது. இன்சுலின் பற்றாக்குறை காம்பவுண்ட் வாலோட வீட்டை கனெக்ட் பண்ணால் வருகிறது. என் அனுபவத்தில் அதை நான் ரொம்ப நிறையவே பார்த்துருக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட மறந்துடாதீங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாகவே நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி ஒரு விஷயம் இருக்குனாக்க அது நமக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு தைரியத்தை கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்க காம்பவுண்ட் வால், சுற்றுச்சுவர் அப்படின்னு சொல்றாங்களே, அது ரொம்ப பிரதானமான, ரொம்பவே இன்றியமையாத முக்கியமான ஒரு விஷயமாக வாஸ்துவில் சொல்லப்படுகிறது. ஆனா அங்கதாங்க நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் எழுகிறது. காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அமைப்புல இருக்கணும்? எந்த பக்கம் மேலே எழுந்திருக்கணும், எந்த பக்கம் கீழே இருக்கணும், இல்ல 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணுமா? பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஏற்கனவே போட்டாங்களே, அதையும் தாண்டி நாம வேற இன்னொரு வால் போடணுமா? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வருது இல்லையா? இது எல்லாவற்றிற்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காகவே நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயாவின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், இந்த காம்பவுண்ட் வால் அப்படின்னு சொல்லும் போதே காம்பவுண்டடா பயங்கர சந்தேகங்கள் வருது சார். அதாவது காம்பவுண்ட் வாலை நம்ம சிமெண்ட் கல் வச்சு தான் கட்டணுமா? முதல் கேள்வி ஃபென்ஸ்ல போட்டா அது அந்த அளவிற்கு எஃபெக்டிவா இருக்காதா? ரெண்டாவது, பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எல்லாம் ஏற்கனவே போட்டாங்களே, சில வாஸ்து வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா அது அவங்க வீட்டுக்கு மட்டும் தான் வேலை செய்யும், உங்களுக்குலாம் அது செல்லாதுப்பா அப்படின்றாங்க. அதெல்லாம் செல்லாதா? நாங்க வேற பக்கத்துல இன்னொரு அடிஷனல் வால் போடணுமா? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு சார், நீங்க சொல்லுங்க. அதாவதுமா, முதல்ல சுற்றுச்சுவரினுடைய முக்கியத்துவத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா சரியாக புரிந்து கொள்ளணும். இப்போ எல்லாருமே ஜாதகத்தில் ராசி கட்டம்னு ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா 12 கட்டங்கள் இருக்கிறது. இந்த 12 கட்டங்களில் ஒரு கட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 12 கூட்டும் பொழுது 12 3 36, அதாவது 360 டிகிரி. இந்த 360 டிகிரி எங்கே கரெக்டாக வேலை செய்யுதோ அங்கே நல்ல சக்தி இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. இதை வெளிப்படுத்தக்கூடிய குறியீடு தான் ஸ்வஸ்திக் குறியீடு. ஸ்வஸ்திக் குறியீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 360 டிகிரி சுழற்சி என்ன பண்ணணும்னா இருக்கணும். ஒரு வட்டமும் அப்படி தான். அதனால தான் சுவாமி கையில், அதாவது கிருஷ்ணர் கையில் சுதர்சன சக்கரம் எப்படி இருக்கிறதுன்றதையும் நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பஞ்சபூதத்தையும் நம்ம வீட்டில் சமநிலையில் சுழற்சியோடு வைப்பதற்கு வீட்டினுடைய சுற்றுச்சுவர் ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம்மளுடைய மனை சதுரமனையா, நீள்மனையா, அல்லது ஒரு பகுதியில் ஏற்றம் இறக்கம் இருக்கிறதா, இதை எல்லாத்தையுமே சீர் செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த காம்பவுண்ட் வாலுடைய மிக முக்கியமான விஷயம். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, எந்த பூதம் அதிகமானாலும் அது பிரச்சனை தான். எந்த பூதம் அதிகமானாலும் பிரச்சனையை நம்ம சரியாக அளவு பிரித்து நம்ம மன இவ்வளோதான் அளவுன்றதை நமக்கு சொல்கிறது எதுவாக இருக்கிறது? காம்பவுண்ட் வாலாக தான் இருக்கிறது. அதை தாண்டி இதனுடைய அத்தியாவசிய தேவை என்னன்னா, வாஸ்து மேடு பள்ளங்களை வலியுறுத்துவது பேர் தான் நம்ம வாஸ்து. இப்போ உதாரணமாக ஒரு காலகட்டத்தில் காம்பவுண்ட் வாலே இல்லை, இன்னைக்கு காம்பவுண்ட் வால் அத்தியாவசியமாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் ஒரு வீடோட இன்னொரு வீடு அப்படியே அட்டாச் பண்ணி தொடர்ந்து இருக்கும். இன்னைக்கு ஒரு வீடோட ஒன்று ஒட்டுனாலே தப்புன்னு சொல்கிற அளவுக்கு என்ன ஆகுதுன்னா நிர்பந்தம் வருது. இந்த மாதிரியான முரண்பாடு ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்மளால் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி கழிவறை இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது. தனி கழிவுநீர் தொட்டி இல்லாமல் இருக்க முடியுமா? தனி சம்பு இல்லாமல் இருக்க முடியுமா?
முடியாது. அப்போ நம்ம வீட்டில் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக மாறுவது சம்பு, கழிவுநீர் தொட்டின்னு சொல்லக்கூடிய பள்ளம். இப்போ இந்த பள்ளம் அப்படின்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் தோண்டும் பொழுது, ஒவ்வொரு வீட்டிலையுமே நமக்கு பள்ளம் அமைக்கும் பொழுது அது நம் வீட்டிற்கு வேறு ஒரு திசையாக வருவதற்கு வாய்ப்புண்டு. இப்போ உதாரணமாக பக்கத்து வீட்டோடைய வடமேற்கு செப்டிக் டேங்க்கு நம்ம வீட்டிலேருந்து பார்த்தோன்னா வடகிழக்காக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இந்த மேடு பள்ளங்களை நாம என்ன பண்ணியாகணும், சரி பண்ணியாகணும் இல்லையா? அது எந்த திசைன்னு நம்ம குறிப்பிட்டு முடிவு பண்ணியாகணும் இல்லையா? அதுக்கு இந்த காம்பவுண்ட் வால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்திலேயே கிணறு இருந்ததே சார், அதுவும் பள்ளம் தான். அது கரெக்டான திசையில இருந்தது. யார் வீட்லயுமே காம்பவுண்ட் இல்ல, பறந்து விரிந்து இருந்தது. இன்னைக்கும் நான் சொல்லுவேன், விவசாய நிலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அங்க நீங்க எப்படி வேணாலும் எங்க வேணாலும் கிணறு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வீட்டை கட்டிக்கோங்க, பிரச்சனையே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். வாஸ்து எங்கு அதிகமாக வேலை செய்கிறது அப்படின்னா, இடப்பற்றாக்குறை என்பது வந்து ரொம்ப அதிகமாகி ஒவ்வொரு வீடும் நெருங்க நெருங்க வரும் பொழுது அங்க வந்து ஒவ்வொரு வீட்டினுடைய அணுவை தனியாக பிளப்பதற்கு வாஸ்து தேவை. இன்னும் ஒருத்தருடைய வீடுனா இப்ப பக்கத்து வீட்லயே அந்த காலத்துல டாய்லெட் இருந்திருக்காது, பக்கத்து வீட்லயும் பள்ளம் எதுவும் இருந்திருக்காது. ஸோ வாஸ்து பெருசா பாதிச்சிருக்காது. எல்லார் வீட்லயுமே ரூம் இருக்கும், சமையலறை இருக்கும், அவ்வளவுதான். கிணறும் இருக்கும். ஆனா அது வெட்ட வெளியே தானே இருந்தது. யாரையுமே வந்து காம்பவுண்ட் போட்டு என்னுடைய திசையில இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லல இல்லையா? அதனால கிணறு எங்க இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லாம தான் இருந்தது ஒரு காலகட்டத்துல. இப்போ கிணறு கூட காம்பவுண்ட் போடும்பொழுது என்ன ஆகும்னா, ஒரு காலகட்டத்தில் வாஸ்து பலம் இல்லாம இருந்த கிணறு இப்ப காம்பவுண்ட் போடும்பொழுது அது வாஸ்துக்கு உரிய பகுதியாக மாறிடுது, உருவேற்றப்படுகிறது. பின்னாடி மேற்கு பக்கம் ஒரு காலகட்டத்துல கிணறு இருந்தா கூட அது தப்பா சொல்லப்படல காம்பவுண்ட் இல்லாத போது. இப்ப பாதுகாப்பு என்ற பெயர்ல அந்த மனைக்கு காம்பவுண்ட் போடும்பொழுது அது மேற்கு பக்கம் பள்ளமான ஒரு அமைப்பாக மாறி அது வாஸ்து தோஷத்தை தருகிறது. இப்போ நாங்க காம்பவுண்ட் போடணுமா போடக்கூடாதானே புரியலையே. அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, காம்பவுண்ட் போட்டா எங்க பள்ளம் வரணும், எங்க மேடா இருக்கணும் என்பதை சரியா பார்த்துக்கணும். கிராமத்துல நீங்க வாழுறீங்க, நீங்க எப்படி வேணாலுமே டாய்லெட் பாத்ரூம் இல்லாம வீட்டுல பள்ளம் என்ற ஒரு விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணாமலே இருக்கீங்கன்னா நீங்க காம்பவுண்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கிராம வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இது பெரிதல்ல. நகரத்தில் வாழ்பவருக்கு காம்பவுண்ட் வால் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அப்போ இந்த இடத்துல வடகிழக்கு பள்ளமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்றீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வால் தான் வடகிழக்கு மூலை என்பதை உறுதி செய்யுது. காம்பவுண்டே இல்லாம இருந்தா எந்த எல்லை வடகிழக்கு உங்களோடதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்கார இடமும் சேர்ந்த மாதிரி தான் என்ன பண்ணும் இருக்கும். அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் வடமேற்குல அவரு வீட்டுக்கு டாய்லெட் போடுறாருன்னா நம்ம காம்பவுண்ட் போடுறோம்னா நம்ம வீட்டுக்கு அது வடகிழக்குல வரும்ல, அப்ப தப்பாயிடும் இல்லையா? இப்ப காம்பவுண்டோட வேல்யூ எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சிருச்சா? அப்ப காம்பவுண்ட் எங்க அத்தியாவசியம் ஆகுதுன்னா, கழிவறையும் கழிவுநீர் தொட்டியும் போர்வெல்லும் எப்பொழுது பள்ளமாகிறதோ அப்போ நமக்கு நம்ம வீட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு தனியா நம்ம வீட்டுக்கு உரிய பகுதியில் அமைச்சுக்கிறதுக்கு அவசியமாகுது. இதுதான் உண்மை. ஓகேவா? அதை தாண்டி இந்த காம்பவுண்ட் எந்த வகையிலுமே இடத்துக்கு தகுந்தாற் போல ஏற்ற இறக்கமா போடக்கூடாது. ஒன்று சொல்றேமா, ஒரு வீட்டை பார்க்குறோம், அந்த காம்பவுண்ட் வாலோடைய ஸ்ட்ரக்சர் நேருக்கு மாறா இடத்துக்கு தகுந்த மாதிரி கோணல் மணலா இருந்துச்சுன்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அப்படிதான் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள ஒரு நேர்மையான கனெக்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்ப தென்கிழக்கு குறுகி இருக்கு, ஈசானியம் வளர்ந்துருக்குன்னா அந்த எந்த பகுதி வளர்ந்துருக்கோ அந்த நபர் டாமினேஷன், எந்த பகுதி குறுகி இருக்கோ அந்த பெண் அங்க அடிமை. ஸோ எந்த பகுதி குறுகி இருக்கிறதோ அந்த உறவு வளராது, வளர்ந்திருக்கிற உறவு உலர்ந்துடும். இப்படி இந்த காம்பவுண்ட் வாலில் ஒரு நேர்மறையான தன்மை இல்லைனாலே அந்த குடும்பத்தில் ஒரு நேர்மையான மகிழ்ச்சியான ஒற்றுமையான குடும்பமாக அது இல்லைன்னு அர்த்தம். நிறைய பேர் கேட்டால் இடம் வேஸ்ட்டாக போகுது, என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு வாங்கணும் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, நீ இதை தான் வாங்கும்போதே சரியா சதுரம் செவகமாக வாங்குங்கன்னு வலியுறுத்துறதுக்கான காரணம். அதை தாண்டி இன்னும் ஒன்று என்னன்னா, நீள்மனையாக இருக்கிற பட்சத்தில் வாங்கவே கூடாது, அகலம் குறைந்த மனையை வாங்கவே கூடாதுன்னு என்ன பண்ணிடுவோம்னா வாஸ்துல சொல்லிடுவோம். அப்போ காம்பவுண்டோடைய மிகப்பெரிய முக்கியத்துவமே என்னன்னா, அந்த மனையினுடைய ஆற்றலினுடைய நிலையை முடிவு செய்யறதே காம்பவுண்ட் தான். தென்மேற்கு நான் உயர்த்தி கட்டியிருக்கேன்றதை எது முடிவு செய்யுதுன்னா, தென்மேற்கு என்பது எதுன்னு முடிவு பண்றதே காம்பவுண்ட் வால் தான். வடமேற்கு மூலைன்னு சொல்றதை உறுதிப்படுத்துறதே காம்பவுண்ட் வால் தான். இன்னும் ஒண்ணு, இந்த காம்பவுண்ட் வாலை எக்காரணத்தை முன்னிட்டும் கட்டிடத்தினுடைய எந்த ஒரு பாகமும் தொடக்கூடாது. நீங்க சொன்னீங்க இல்லையா, பக்கத்து வீட்டு காம்பவுண்ட கூட தொட்டுக்கலாம், தப்பு இல்லை, ஓகேவா? ஆனா நம்முடைய கட்டிட பாகம் காம்பவுண்ட தொடவே கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வீட்டோடைய போர்ட்டிகோவுடைய பில்லரை காம்பவுண்ட கனெக்ட் பண்ணுவாங்க.
இப்படி கனெக்ட் பண்ற எந்த ஒரு வீட்டிலையுமே வீட்டு தலைவன் கட்டாயமாக நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கிறார். வீட்டு தலைவனுடைய வளர்ச்சி சர்க்கரை வியாதியோடு இருக்கிறது. இன்சுலின் பற்றாக்குறை காம்பவுண்ட் வாலோட வீட்டை கனெக்ட் பண்ணால் வருகிறது. என் அனுபவத்தில் அதை நான் ரொம்ப நிறையவே பார்த்துருக்கிறேன். அந்த வீட்டு பெண் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கிறது. நான் உண்மையாக பீப்புளை பயமுறுத்தலை, இதை தவற பண்ணாதீங்கன்னு தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கான காரணம். அப்போ வாழ்க்கை முழுக்க நான் மருத்துவம் கஷ்டம்னு இந்த நல்லா வாழுற வாழ்க்கையை இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயத்தை ஒரு விஷயத்தை உருவாக்கும் பொழுது அதை சரியா தெரிஞ்சுக்காம பண்ற தப்பால நம் தலைமுறையும் இழக்கிறோம், வாழ்க்கையும் இழக்கிறோம், கஷ்டப்பட்டு வாழாம போறோம். அதுக்கு தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். அதனால இதை எதிர்மறையா நினைக்காம பாதுகாத்து கொள்ளுங்கள். நல்லது எப்ப வேணாலும் நமக்கு நடந்துரும். ஆனா கெட்டது எது பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா வாழ்க்கை முழுக்க நல்லா இருப்போம். அதுதான் நான் விரும்புறது. அதன் அடிப்படையில தான் நான் சொல்றேன். நிச்சயமா சார், நீங்க அந்த சுற்றுச்சூழலுடைய முக்கியத்துவம் சொல்லும் போது எங்களுக்கும் நிச்சயமா வீட்டுல அதை பண்ணியே ஆகணும்னு தோணுது சார். ஆனா வசதி வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு வேலை மாதிரி போட்டுக்கலாமா? அதுவும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குமா? வேலி மாதிரி போட்டா அந்த சக்தி தேக்கப்படாது. அதுதான் க்ளோஸ்டா இருக்கணும். ஒரு மேல ஒரு துணி அந்த மாதிரி போடுவாங்க சிலதுல. சொல்றேன். இப்போ ஒரு பானை இருக்கு, எல்லா பக்கமும் ஓட்டை இருக்கு. பானையில நம்ம தண்ணி விடுறோம். அந்த பானை தண்ணி விடுற பர்பஸ்க்காக தான் இருக்கு. ஆனா ஓட்டையா இருக்கு, தண்ணி தேங்கி நிக்குமா? அந்த விஷயம் எல்லாமே என்ன ஆகுதுன்னா அந்த சக்திகள் முழுக்க பறந்து விரிந்து போகுது. இப்படிதான் வேலி போடுற கதையும். அதுவே பானையில முழுமையா நிரப்பப்பட்டிருக்கிறது, தண்ணீர் விடுறோம், கரெக்டா தேங்கி இருக்கிறதா, அந்த சக்தி முழுவதும் அந்த வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறதா, அதனுடைய சுழற்சி கரெக்டா வேலை செய்யுமா? அவ்வளவுதான் காம்பவுண்ட் வால். சிந்திக்க வைக்கக்கூடிய சூப்பரான விளக்கம் கொடுத்தீங்க சார். இது எங்களுக்கும் சொல்லி கொடுப்பீங்களா? கிளாஸஸ் எடுப்பீங்களா? நிச்சயமாமா. இன்னொன்னு காம்பவுண்ட் வால்னு சொல்லும் பொழுது ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் பிளாஸ்டிக்கால ஷீட்டால எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் போடப்படாது. மேக்சிமம் செங்கல்லால தான் காம்பவுண்ட் கட்டணும். அதுதான் பாசிட்டிவான விஷயம். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, மேற்கு பக்கம் உயரமா இருக்கணும், கிழக்கு பக்கம் பள்ளமா இருக்கணும்னு காம்பவுண்ட் அதுல ஒரு ஏற்ற இறக்கம் யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க போல வாஸ்துல. எல்லா பக்கமும் காம்பவுண்ட் வால் சரிசமமாகத்தான் இருக்கணும். நம்ம வீட்டுல எப்ப வடகிழக்குல அதிக பள்ளம் தோண்டிட்டோமோ அப்பவே நம்மளுடைய மனை வடகிழக்கு சரிவாக தென்மேற்கு உயர்வாக இருக்கிற மனை. இதை எது முடிவு பண்ணுதுன்னா, நம்ம வீட்டு வடகிழக்கு பகுதியில் இருக்க சம்பே முடிவு பண்ணி முடிச்சிருச்சு. இதுக்கு மேல உள்ள தரைப்பலத்தை நீங்க தென்மேற்கு உயர்த்தி வடகிழக்கு சாய்வா கொண்டு வரது, காம்பவுண்ட்ல மேற்கு தெற்கு உயரப்படுத்தி வடக்கு கிழக்கு கம்மியா வைக்கிறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சமமா செய்யுங்க, அதுவே போதுமானது. அருமை சார். எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்களா சார் வாஸ்து? நிச்சயமா. வருகின்ற 2026 மார்ச் 25 31 7 நாட்கள் தொடர்ந்து வாஸ்து பயிற்சி வகுப்பு நான் எடுத்துட்டு இருக்கேன். ஆன்லைன் ஜூம் மீட் வாயிலாக பிரம்ம முகூர்த்த காலகட்டத்தில் ஆல்ரெடி நிறைய எடுத்திருக்கோம். இது ஆன்லைன்ல செகண்ட் பேட்ச். ஓகேவா? இது விதிமுறை வகுப்பு. ஒரு வாஸ்துல எது எல்லாம் இருக்கணும் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு கிறிஸ்டல் கிளியர் ரூல். இதுல எதுவுமே என்ன கிடையாதுன்னா ஆப்ஷனே இல்லை. எல்லா திசை வீடுகளையுமே எப்படி கரெக்டா பர்ஃபெக்டா அமைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கான புத்தகமும் நம்ம என்ன பண்றோம்னா கொடுக்கின்றோம். மக்கள் பயன்படுத்திக்கலாம். இதற்கு முன்பதிவு எண் பார்த்தீங்கன்னா 8098994156. வர மாதிரி விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கொடான கொடி அன்பு உள்ளங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா. என்னங்க எவ்வளவு தெளிவான சூப்பரான ஆனா வலுவான விஷயங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்கும் மறக்காம பண்ணிடுங்க. உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க.